வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகா ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுபிமா, உன்னோட விருப்பப்படி இதை கடைசியாக போட்டாச்சு. இப்போ சந்தோஷம் தானேடா? வீட்டில் முத்து உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணாமலை ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்காரு. மனோஜ் ஒரு ஃபைலோட வந்து அப்பான்னு கூப்பிட என்னப்பான்னு நிமிந்து பார்க்குறாரு அண்ணாமலை. ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல என்ன சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. அப்பா பக்கத்தில் வந்து உட்கார்ற மனோஜ் டீப்பாய பக்கத்தில் இழுத்துக்கிட்டு பேங்க்ல புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மொபைல் பார்த்துட்டு இருக்க முத்து மெதுவா திரும்பி பார்க்குறாரு. புது அக்கௌண்டா? பர்சனலுக்கா இல்லை பிஸ்னஸ்க்கா அப்படின்னு அண்ணாமலை கேட்க பிஸ்னஸ் விஷயமா தான்ப்பா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க அழுத்தக்கார விஜயாவும் அப்படியே அசராம வந்து உட்காடுறாங்க. அதான் ஏற்கனவே இருக்கேடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க இருக்குப்பா, ஆனா இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோன்னு ஆடிட்டர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முத்து மொபைல்ல பார்த்துட்டு இருந்ததை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. மீனா ஷோகேஸ்ல இருக்கிறதெல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. சரி பண்ணு, அதையே என்கிட்ட சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேட்க இல்லப்பா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அதுதாங்கிறாரு மனோஜ். நான் கையெழுத்து போடணுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஆமாப்பாங்கிறாரு. உடனே முத்து இந்த பக்கமா திரும்பி என்னப்பா இவன் புதுசா உங்ககிட்ட எல்லாம் வந்து சைன் வாங்குறான்? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எப்பவுமே அம்மா கிட்ட தானே சைன் வாங்குவான். இப்ப என்ன அதிசயமா வண்டியை ஓம் பக்கம் திருப்புறான் அப்படின்னு முத்து கேட்க அந்த சந்தேகம் தாண்டா எனக்கும் வந்துருச்சு. அதைத்தான் நானும் கேட்கலான்னு இருந்தேங்கிறாரு அண்ணாமலை. விஜயாவுக்குள்ள பய அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. எங்க ரொம்ப தூண்டி திருவுனா மாட்டிக்குவோமோன்னு நினைக்கிறவங்க டக்குன்னு ஏங்க இதுல என்னங்க இருக்கு? நான் தான் இந்த தடவை உங்ககிட்ட கையெழுத்து வாங்க சொன்னேன். எல்லா தடவையும் நான் தானே கையெழுத்து போடுறேன். இந்த தடவை அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிடான்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு விஜயா ஏதோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்ட மாதிரியும் கையெழுத்து கேட்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதைத்தான் ஏன்னு கேக்குறேன். இருக்கிற வழக்கத்தை ஏன் மாத்திர? நீயே போட்டு கொடுக்க வேண்டியது தானேங்கிறாரு அண்ணாமலை. அது எதுக்குன்னு எங்களுக்குள்ள தெரியும், நான் எப்படி போட முடியும்? நான் தான் ஏற்கனவே போட வேண்டி இருக்குமே அப்படின்னு பாக்குறாங்க விஜயா. ஏய், நீ சின்ன வயசுல இருந்தே ரிப்போர்ட் கார்டுல கூட அம்மா கிட்ட தான் சைன் வாங்குவ. இப்ப கடன் வாங்குறது கூட அம்மா தான் சைன் பண்றாங்க அப்படின்னு முத்து சொல்ல விஜயாவுக்குள்ள பயம் திடீர்னு வார்த்தைகளா வெடிச்சிருது. என்னது கடனா அப்படின்னு விஜயா அதிர. ஆமா, இதுக்கு முன்னாடி அவன் வாங்கின கடனுக்கெல்லாம் கூட நீங்க தானே சைன் போட்டீங்க அப்படின்னு முத்து கேட்க ஐயோ நல்ல வேலை உணர்ச்சி வசப்பட்டு வாய் விடாம இருந்தோமே அப்படின்னு விஜயா தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அவங்க திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்க இந்த தடவை அப்பாவோட ராசி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தான் அப்படின்னு அறத்துறையிட மனோஜ் சொல்றாரு. அப்ப அம்மாவோட ராசி ஒர்க் அவுட் ஆகலையா உனக்கு அப்படின்னு முத்து நைசா விஜயாவை மனோஜ போத்து விட்டுடுறாரு. டேய் என்னடா லட்ச லட்சமா உனக்கு கடன் வாங்கி தரேன், ஏன் ராசியில என்னடா குறை அப்படிங்கிற மாதிரி விஜயா முறைக்க ஐயோயோ இவன் என்ன தேர இழுத்து தெருவில் விட்ட மாதிரி என்னை இழுத்து அம்மா கிட்ட விடுறான். அம்மா எங்கேயாவது பேக் அடிச்சிட்டா என்ன பண்றதுன்ற பயத்தோட பாக்குறாரு மனோஜ். பாருப்பா பண்ற தப்பெல்லாம் இவன் பண்ணிட்டு இப்ப அம்மா பக்கம் ராசி இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு முத்து இன்னும் கொஞ்சம் தூபம் போட டேய் நான் எங்கடா அப்படி சொன்னேன் அப்படின்னு பதறாரு மனோஜ். ஆமாண்டா இப்பதானேடா நீ அப்படிதானேடா சொன்ன. இந்த தடவை அப்பாவோட ராசி எப்படி இருக்குன்னு பாக்குறேன்னு அப்ப அம்மா ராசி ஒர்க் அவுட் ஆகலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு தூண்டில போடுறாரு முத்து. உன் வாய் இருக்கேடா வாய், அது ஒரு வாட வீசுற கூவண்டா அப்படின்ற மாதிரி விஜயா மனோஜ் முறைக்கிறாங்க. டேய் நீயா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காத. ஏங்க இந்த தடவை நீங்க கையெழுத்து போடுங்க. என்னை விட ராசி உங்களுக்கு நல்லா இருக்கலாம். நீங்க கையெழுத்து போடுற நேரம் அவனுக்கு பிசினஸ் நிறைய வரட்டும். கையெழுத்து போடுங்க. இதுல என்ன இருக்கு, உங்க பையன் தாங்க கேக்குறான் அப்படின்னு விஜயா பயங்கரமா சப்போர்ட் பண்ண முத்துவுக்கு சந்தேகம் வலுக்குது. இப்படிலாம் நீங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்களேம்மா அப்படின்னு கேட்க ஓ ஒருவேளை ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு விஜயா பட்டனை கண்ட்ரோல் பண்றாங்க. மனோஜ் எச்சரிக்கையா அவங்க அம்மாவை பாக்குறாரு. அம்மா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், எங்கேயாவது காட்டி கொடுத்துறாதீங்கிற மாதிரி. முத்து மீனா பக்கம் திரும்பி மீனா பாத்தியா அப்பா கிட்ட சைன் வாங்குறான், கேட்டா அம்மா ராசி இல்லைங்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல விடுங்க மாமா கிட்ட வாங்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு மீனா முடிச்சுக்கிறாங்க. ஏங்க அவன் என்ன 10 பவுன் தங்கச்சி நான் கேக்குறான், கையெழுத்து தானேங்க போட்டு கொடுங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஓ ரைமிங்கா, அப்பா தான் இவனுக்காக சேர்த்து வச்ச காசு அத்தனையும் கொடுத்தாரேமா, அதையும் தூக்கிட்டு ஓடிட்டான், இதுல தங்கச்சியின் வேற போடணும் இவனுக்கா அப்படிங்கிறாரு முத்து. டேய் அவன் பேங்க் ஃபார்ம்ல தானேடா கையெழுத்து கேக்குறான், இதுல என்ன இருக்குங்கிறாங்க விஜயா. அப்பா இன்னைக்கே அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்ப்பா அதான் கேக்குறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல கூட கையை நீட்டுறாரு அண்ணாமலை. அப்பா ஒரு நிமிஷம் இப்படி கொடுப்பா அப்படின்னு முத்து வேகமா வந்து ஃபைல வாங்கிடுறாரு. டேய் இத பார்த்தா மட்டும் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுமா அப்படின்னு மனோஜ் கேட்க ஏன் தெரியாதுங்கிறாரு முத்து. அதுல இங்கிலீஷ்ல போட்டிருக்குன்னு மனோஜ் சொல்ல
மீனா உடனே அங்க வர்றாங்க. அவருக்கு இங்கிலீஷ்ல பேச மட்டும்தான் வராது, மத்தபடி இந்த மாதிரி எல்லாம் பார்த்துலாம் படிப்பாரு, யார் பேசினாலும் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு மீனா சொல்ல, உடனே வந்துருவியே, அங்க தொடச்சதெல்லாம் போதும், மேலெல்லாம் தூசி இருக்கு பாரு, அங்க போய் தொட அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் ஒரு முறை முறைச்சிட்டு திரும்பி போறாங்க மீனா. அப்படின்னு மீனாவை பார்த்து நக்கலா சொல்லிட்டு, ஏங்க நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு வார்த்தையில ஜாலம் காட்டுறாங்க விஜயா. முத்துவும் பார்த்துட்டு பேங்க் ஃபார்ம் தான்ப்பா அப்படின்னு நீட்டுறாரு. அதுல உனக்கு என்னடா சந்தேகம் அப்படின்னு மனோஜ் கேட்க, உங்ககிட்ட எல்லாம் நல்லா உஷாரா தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கிறாரு முத்து. பேனாவை கூடன்னு கேட்க, பயங்கர அவசரமா இந்தாங்கப்பான்னு எடுத்து நீட்டுறாரு மனோஜ். இந்த இடத்துலப்பா அப்படின்னு மனோஜ் காட்ட பேனாவை வைக்கிறாரு அண்ணாமலை. ஜியா கடவுளை போட்டணும் 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 அப்படின்னு உயிரை கையில பிடிச்சிட்டு பாக்குறாங்க. தூசியை தட்டிட்டு இருக்க மீனா சடார்னு தும்முறாங்க. ஐயோ என்னவ அப்படின்னு விஜயா பாக்குறாங்க. மீனா அது எதையும் கண்டுக்காம அப்படியே தொடச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலையை அங்கேயே பார்த்துட்டு இருக்க விஜயாவும் முட்டைமொழியை விரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா நீங்க சைன் போடுங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, மறுபடியும் பேனாவை வைக்கிறாரு அண்ணாமலை. இப்பவும் அச்சுன்னு பெரிய தும்மலா போட்டுட்டு 2-3 இருமல் வேற இருமுறாங்க மீனா. ஏன்னா அப்படியே நின்னுடுது. விஜயாவுக்கு டென்ஷன் ஆகுது. அப்படின்னு பார்த்துட்டு இருக்க மீனா அடுத்தடுத்து அச்சு அச்சுன்னுட்டு இருக்காங்க. ஏய் என்னடி சும்மா அச்சு அச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு விஜயா கேட்க, தும்மல் வந்தா அச்சு அச்சுன்னு தும்மாம ஆஹா ஹாஹா அப்படின்னா தும்முவாங்க அப்படிங்கிறாரு முத்து. அப்படின்னு விஜயா எரிச்சலா பார்த்துட்டு இருக்க, அத்தை தும்மல் வருது, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு மீனா கேக்குறாங்க. யோசிக்கிற முத்து டக்குன்னு கட்டில இருந்து குதிக்கிறாரு. அப்பா ஏதோ சரியில்லைப்பா, நீ சைன் போடுறப்ப மீனாவுக்கு தும்மல் வருதுன்னா ஏதோ தப்பா இருக்குப்பா, எதுக்கும் அதை நிறுத்தி வைப்பா, மீனா வேற தும்மிட்டாங்கிறாரு முத்து. ஏய் கிளீன் பண்ணிட்டு இருக்கா, தூசி பறக்கதான் செய்யும், அதுல தும்மல் வர்றது சகஜம்தான், இதெல்லாம் உன் பிரச்சனையா அப்படிங்கிற மனோஜ். அப்பா நீங்க சைன் போடுங்கப்பாங்கிறாரு. அண்ணாமலை சைன் போட ஆரம்பிக்க பேனா எழுத மாட்டேங்குது. 2 தடவை உதறிட்டு சைன் போட பாக்குறாரு. மறுபடியும் உதறிட்டு எழுதி பார்க்க எழுத மாட்டேங்குது. டேய் என்னடா எழுத மாட்டேங்குதுன்னு அண்ணாமலை மனோஜ் கிட்ட கேட்க, ஜி ஐயோன்னு பதறி போய் பாக்குறாங்க. இதுவரையில சாதாரணமா தெரிஞ்ச முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்ப ஏதோ சரியில்லைன்ற மாதிரி நல்லாவே தோணுது. புது பேனாப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, எழுத மாட்டேங்குதுங்கிறாரு. உடனே மனோஜ் வாங்கி அடுத்த ஷீட்ல கிறுக்கி பார்க்க, இப்ப எழுதுது. இதோ எழுதுதேப்பா, இதாங்க சைனை போடுங்கப்பா அப்படின்னு கொடுக்க அண்ணாமலை வாங்கி எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்பவும் பேனா எழுதல. என்னடா உனக்கு எழுதுது எனக்கு எழுத மாட்டேங்குது அப்படின்னு அவரு கேட்க, மீனா இப்ப முழுசா திரும்பி பாக்குறாங்க. விஜயாவுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. அப்பா எனக்கு டவுட்டா இருக்குப்பா, எதுக்கும் நீ அப்புறமா நல்ல நாள் பார்த்து சைன் பண்ணிக்கப்பாங்கிறாரு முத்து. ஏண்டா ஃபார்ம்ல சைன் பண்றதுக்கு கூடவா நான் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, நீங்க தானேம்மா எல்லாத்தையுமே நல்ல நேரத்துல செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா என் பேச்சை கேட்டுட்டு தான் அடுத்த வேலை பாப்ப அப்படிங்கிறாங்க விஜயா. அப்பா நான் பேங்க்ல கொண்டு போய் கொடுக்கணும், டைம் க்ளோஸ் ஆயிடும், நான் போய் வேற பேனா எடுத்துட்டு வரேன் இருங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் உள்ளர போக போய் எடுத்துட்டு வாங்குறாரு அண்ணாமலை. இப்படிதாங்க நாட்டுல நிறைய பேர் அவங்க வேலை ஆகணுங்கிறதுக்காக நம்மளை யோசிக்க கூட விடாம அடுத்தடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆட்டினோம் அம்பேல் தான். முத்து ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்துட்டு இருக்காரு. மனோஜ் ஜங்கு ஜங்குன்னு நடந்து போய் இந்தாங்கப்பான்னு வேற ஒரு பேனா கொண்டு வந்து நீட்டுறாரு. இந்தாங்கப்பா சைன் போடுங்கன்னு சொல்ல, அப்பா எதுக்கும் ஒரு தடவைங்கிறாரு முத்து. அண்ணாமலை முத்துவை பார்த்துட்டு இருக்க, டேய் சும்மா இருடான்னு கத்துற மனோஜ். கீழே பார்க்க பேங்க் ஃபார்ம் தானே, டைம் முடியறதுக்குள்ள அவனும் போகணும்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நீ சொன்னா சரிதான்ப்பா அப்படின்னு முத்து தலையாட்டி வைக்கிறாரு. விஜயாவும் மனோஜும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை சைன் பண்ண, முத்துவும் மீனாவும் ஏதோ சரியில்லையேங்க என்னன்னு தெரியல, ஆனா மனசு உறுத்தலா இருக்குங்கிற மாதிரி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஒரு வழியா அண்ணாமலை கையெழுத்த போட்டு முடிக்க மனோஜ் முகம் முழுக்க சிரிப்புல மலருது. விஜயா முகத்திலையும் அப்படியே நிம்மதி பரவுது. அனுபவிச்சுக்கங்க விஜயா இந்த நிம்மதியை, ஏன்னா கூடிய சீக்கிரம் நிம்மதியே இல்லாம ஆவி மாதிரி அலைய போறீங்க. அண்ணாமலை கையெழுத்து போட்டு கொடுக்க பேடையும் ஃபைலையும் வாங்குற மனோஜ் அம்மாவை பார்த்து அர்த்தமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உள்ளர போறாரு. விஜயா எதையும் முகத்துல காட்டிக்காம அப்படியே இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. ரோஹிணி வேகமா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. பெட்ல கிரிஷ் படுத்திருக்க, பக்கத்துல அவங்க அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. வேகமா வர்ற ரோஹிணி பேக்க போட்டுட்டு, என்னம்மா ஏன் படுத்திருக்கான்னு சொல்லிட்டு தொட்டு பாக்குறாங்க. என்னம்மா இவன் உடம்பு இவ்வளவு சூடா இருக்கு, ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி கொடுத்தியான்னு கத்துறாங்க. இல்லடி நான் எதுவும் வாங்கி கொடுக்கல, 2-3 நாளா மழையா இருக்குல்ல அதனாலயே என்னமோங்கிறாங்க அவங்க அம்மா. டாக்டரை பார்த்து ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும்னு அவங்க அம்மா சொல்ல, சரி இருங்க கேப் புக் பண்றேன் அப்படின்னு போனை எடுக்கிறாங்க ரோஹிணி. போன்ல எதையோ பண்ணிட்டு இருக்கவங்க,
இந்த நேரம் பார்த்து ஒரு கேப் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க கேப் எதுவும் கிடைக்கல, நான் சிந்தாமணி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல சரிங்கிறாங்க அவங்க அம்மா. கல்யாணி கால் பண்ண அதை அட்டன் பண்ணி சொல்லுக்கண்ணுங்கிறாங்க சிந்தாமணி. ஆண்டி, என் பையன் கிருஷுக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு ஆண்டி அப்படின்னு கல்யாணி சொல்ல ஐயையோ டாக்டரை பார்த்தாச்சா இல்லையா அப்படின்னு சிந்தாமணி கேட்க ஹாஸ்பிட்டல் போலான்னா கேப் எதுவுமே கிடைக்கவே இல்லை, ஏதாவது வண்டி இருந்தா மட்டும் அனுப்பி விடுறீங்களா அப்படின்னு கல்யாணி கேட்க என்னம்மா காய்ச்சல்னு வேற சொல்ற, எதுக்கு பையனை கூட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, நான் அவங்கள கூட்டிக்கிட்டு உடனே வீட்டுக்கு வரேன்றாங்க சிந்தாமணி. ஆண்டி, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு கல்யாணி கேட்க இதுல ப்ராப்ளம் என்னமா இருக்கு, குழந்தை இம்பார்ட்டன்ட் இல்லையா, நீ பயப்படாத, நான் உடனே வர்றேன் டாக்டரை கூட்டிக்கிட்டு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டிங்கிறாங்க கல்யாணி. ஓகே ஓகே அப்படின்னு போனை வைக்கிற சிந்தாமணி டாக்டர் வீட்டுக்கு போப்பாங்கிறாங்க. அப்படியே சிந்தாமணி அவ்வளோ நல்லவங்களா நீங்க, அவங்க அம்மா ரூம்ல இருந்து வேகமா வந்து என்னாச்சு கல்யாணிங்கிறாங்க. சிந்தாமணி ஆண்டிக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்கள கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல ரொம்ப நல்லதா போச்சு, அவனுக்கு உடம்பு ரொம்ப கொதிக்குதுடி, சரி அப்ப நான் கொஞ்சம் ஈர துணியை வச்சு பாக்குறேங்கிறாங்க அவங்க அம்மா. சரி ஓகேம்மான்னு கல்யாணியா அந்த பக்கம் போறாங்க. நேரா பையன்கிட்ட வந்து தலைமாட்டுல உட்காந்து கிரிஷ் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ டாக்டர் வந்துருவாங்க சரியான்னு கேட்க அந்த பையனும் சரின்னு தலையாட்டுறாரு. சொன்னபடி சிந்தாமணியும் டாக்டரை கூட்டிட்டு கார்ல வந்து இறங்குறாங்க. ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்க வாங்க டாக்டர்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க சிந்தாமணி. இங்க ரோஹிணி ஒரு சோஃபால உட்கார்ந்து இருக்க, அவங்க அம்மா கிருஷ் மடியில படுக்க வச்சுட்டு ஒரு 3 சீட்டர்ல உட்கார்ந்து இருக்காங்க. ரோஹிணி அப்படின்னு கூப்பிட ஆண்டி அப்படின்னு வர்றாங்க. டாக்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் வாங்க டாக்டர், அனலா கொதிக்குதுங்க டாக்டர் வந்து பாருங்கன்னு சொல்ல இதான் பாக்குறேன் அப்படின்னு டாக்டர் வந்து இன்னொரு சோஃபால உட்கார்றாங்க. கிரிஷ் அப்படியே எழுந்து உட்கார்றியான்னு சொல்ல கிரிஷ் பக்கத்துல உட்கார்ற டாக்டர் உடனே ஸ்டெத்த காதுல மாட்டி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா மூச்சை இழுத்து விடுப்பா, கொஞ்சம் பின்னாடி திரும்பப்பா அப்படின்னு டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்க. கவலைப்படாத ரோஹிணி, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான், நல்லா பாப்பாங்க, சரியாயிடும் அப்படின்னு கல்யாணிக்கு ஆறுதல் சொல்றாங்க சிந்தாமணி. சரிங்க ஆண்டி அப்படின்னு ரோஹிணி இந்த பக்கம் திரும்பி பார்க்க டாக்டர் தெர்மாமீட்டரை கிருஷோட வாய்க்குள்ள வச்சு விட்டுருக்காங்க. ஏதோ எழுதுறாங்க பிரிஸ்கிரிப்ஷன் பேட்ல. இவங்க ரெண்டு பேரும் நின்னு பார்த்துட்டு இருக்க பேரனோட தலைய தடவி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு தெர்மாமீட்டர் வாயில இருந்து எடுக்கிற டாக்டர் அதை பார்த்துட்டு டெம்பரேச்சர் 102 இருக்குன்னு சொல்ல ஐயோ அப்படின்னு கல்யாணி அவங்க அம்மாவும் ஒரே நேரத்துல சொல்றாங்க. என்ன டாக்டர் அப்படின்னு பதறிக்கிட்டு ஓடி வர்றாங்க ரோஹிணி. உடனே இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை கிழிச்சு கொடுக்க ரோஹிணி கையை நீட்டி வாங்குறாங்க. நீ குடுமா, நான் டிரைவர் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு கல்யாணி கையில இருந்து வெடுக்குன்னு புடுங்கிக்கிறாங்க சிந்தாமணி. என்னங்க சிந்தாமணி, நம்ப முடியவில்லையே, ஆதாயம் இல்லாம அரேஞ்சு கூட நகர மாட்டீங்க, ஆனா இப்ப ரோஹிணியை சிந்தாமணி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் சிந்தாமணி கல்யாணி 3 பேரும் வெளியே வர்றாங்க. டாக்டர் நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரேன்னு சிந்தாமணி சொல்ல நான் வெயிட் பண்றேன் வாங்க அப்படின்னு டாக்டர் காருக்கு போறாங்க. ரோஹிணி நீ இப்படி வா அப்படின்னு ரோஹிணியை கூட்டிட்டு கொஞ்ச தூரம் வர்றாங்க சிந்தாமணி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு கல்யாணி சொல்ல அட நீ வேற என்ன சும்மா சும்மா தேங்க்ஸ்னு சொல்லிட்டு முதல்ல அதை நிப்பாட்டு. சரி மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னு சிந்தாமணி கேட்க அவர் இன்னும் கோவத்துல தான் இருக்காரு, நானும் எவ்வளவோ பேசி பாக்குறேன், ஆனா அவர் மனசை மாத்த முடியல அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதெல்லாம் முடியும், ஒரு பொண்ணு நினைச்சா பாறையே உருக வைக்க முடியும், ஒரு ஆம்பளை மனசை உருக வைக்க முடியாதா, நீ முதல்ல மனோஜை எப்படியாவது இந்த வீட்டுக்கு வரவை, அப்புறம் உன் வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல நான் ட்ரை பண்றேன் ஆண்டிங்கிறாங்க ரோஹிணி. மாஸ்டர் வேற இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க, மனோஜை உன் வழிக்கு கொண்டு வரலன்னா கண்டிப்பா அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அதுக்கு ஒரு காலமும் நான் விடமாட்டேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க கல்யாணி. உன்னை பத்தி எனக்கு தெரியும் ரோஹிணி, அதான் கோர்ட்ல எல்லாரையும் அடிச்சு காலி பண்றியே, ஆனா அது மட்டும் போதாது, உன் புருஷனை உன் கைக்குள்ள கொண்டு வர பாரு, அப்பதான் நீ நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சரிங்க ஆண்டி அப்படின்னு சம்மதமா தலையசைக்கிறாங்க ரோஹிணி. சரி பையனை பத்திரமா பாத்துக்க, நான் வர்றேன் அப்படின்னு சிந்தாமணி திரும்ப ஓகே ஆண்டி அப்படின்னு கொஞ்சம் கலக்கத்தோடு நிக்கிறாங்க ரோஹிணி. இங்க மனோஜ் A4 ஷீட் எடுத்து வச்சுட்டு பக்கம் பக்கமா கையெழுத்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கோமதி பாண்டியனுக்கு லெட்டர் எழுதி கட்டிலேயே குப்பை பண்ண மாதிரி இவர் ரூம் மொத்தத்தையும் பேப்பரை கசக்கி போட்டு குப்பை பண்ணிட்டு இருக்காரு. படு சீரியஸா பல தடவை பிராக்டிஸ் பண்ணியும் கையெழுத்து சரியா வரல.
சலிப்போட பேனாவை தூக்கி போடுறாரு. அந்த பேப்பரையும் கசக்கி தரையில வீசுறாரு. இப்படியே பிராக்டிஸ்னு போய் மொத்த பேப்பரும் கிட்டத்தட்ட காலி ஆயிடுது. அப்பயும் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா அந்த சிக்னேச்சர் வரல. தரம் முழுக்க பேப்பரா தான் இருக்கு. விஜயா வீட்டை வெளியே பெருக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சோஃபால உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. பெருக்கி முடிச்சுட்டு அண்ணாமலை ரூமை பெருக்கிட்டு கதவு கிட்ட குப்பைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க மீனா. மனோஜ் லாஸ்டா வீசின பேப்பர் ஹால்ல வந்து விழுந்து கிடக்கு. அது அப்படியே காத்துல உருண்டு சோஃபாவுக்கு அடியில போகுது. அப்போ அங்க வெளிப்பக்கத்துல இருந்து வர்ற விஜயா, ஏங்க எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க, ஆமா பரசுவை பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டே எழுந்து நிக்கிறாரு அவரு. ஆமா போய் பார்த்து வெட்டி கதை பேச போறீங்க அப்படின்னு விஜயா நொடிக்க, நீ என்ன உன் ஃப்ரெண்டை பார்க்க போனா உலக பொருளாதாரத்தை பத்தியா பேச போறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, இதை பெருக்கிக்கிட்டே காதுல வாங்கின மீனா கலகலன்னு சிரிச்சிடுறாங்க. இவ்வளவுதான் கொலவெறியோட முறைச்சிட்டு இருக்காங்க விஜயா. சரி நான் போயிட்டு வரேன் அவரு நகர. சோஃபா பக்கத்துல போன பேப்பர் விஜயாவோட சாரி இருந்ததுனால அங்கேயே நிக்குது. விஜயா திரும்ப அந்த பேப்பரும் கொஞ்சம் வெளியே வருது. அப்போ அங்க வர்ற முத்து அந்த பேப்பரை பாத்துடுறாரு. குனிஞ்சு எடுத்து பிரிச்சிட்டு இருக்க அவரோட மொபைல் ரிங் ஆகுது. சொல்லுடா செல்வம். சரிடா வந்துடுறேன்டா. அது ஒன்னும் பிரச்சனை இல்லடா, பாத்துக்கலாம்டா. முதல்ல ஓனர் கிட்ட போய் பேசிட்டு வந்துடலாம். சரிடா வந்துடுறேன்டா, ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையில லைட்டா விரிச்ச பேப்பரை மறுபடியும் கசக்கி தூக்கி வீசுறாரு. அது மீனா மேல போய் விழ அவங்க கோவமா நிமிர சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாரு முத்து. எப்படி வச்ச குறி தப்பலையா அப்படின்னு முத்து கேட்க, ரொம்ப கரெக்டா அடிச்சிட்டீங்க போங்க, உங்களுக்கு தான் பெஸ்ட் பவுலர் அவார்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு குப்பையை கூட்டுறாங்க மீனா. பேப்பர் குப்பைக்கு போயிருச்சு. நைட் ஆகுது. மீனா சோஃபால உட்கார்ந்துருக்க. அப்படியாடா, சரிடா, சரிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனை வைக்கிறவரு, மீனா அருணோட வக்கீல் சமாதானம் பேச வரேன்னு சொல்லிட்டாராம். நாளைக்கு கிருஷ்ணாராமோட ஆபீஸ்க்கு அருணும் வக்கீலும் வரேன்னு சொல்லியிருக்காங்களாம். செல்வம் என்னையும் வர சொல்லியிருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அப்படியான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்களே தவிர வாயை திறக்கல. என்ன ஒன்னும் பேசாம இருக்க அப்படின்னு முத்து கேட்க, அங்க போய் தான் ஆகணுமாங்கிறாங்க மீனா. செல்வம் வர சொல்லியிருக்கான்ல அப்படின்னு முத்து சொல்ல, அவரே போய் பேசட்டுங்க, நீங்க போனா அப்படிங்கிறாங்க மீனா. அவனுக்குன்னு யார் இருக்கா, நான் போய் தானே ஆகணும் மீனா அப்படின்னு முத்து சொல்ல, கலக்கத்தோட பார்த்துட்டு யோசனையா குனிஞ்சிக்கிறாங்க மீனா. நீ எதுக்கு என்ன போக வேணான்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. அருண் வர்றதால தானே என்ன போக வேணான்னு சொல்ற. ஆனா செல்வத்துக்காக நான் போய் தானே மீனா ஆகணும் அப்படிங்கிறாரு முத்து. இந்த பிரச்சனையில சீதாவோட வாழ்க்கையே அடங்கி இருக்குதுங்க. நம்ம ஏதாவது முடிவெடுத்து அவ வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது, அதாங்க நான் யோசிக்கிறேங்கிறாங்க மீனா. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா அதே மாதிரி செல்வம் வாழ்க்கையும் பாதிச்சிடக்கூடாதுல்ல. பாவம் அவனுக்கு பேச தெரியாது மீனா. அவன் சார்பா பேசுறதுக்கு என்ன கூப்பிடுறா, அது கரெக்டு தானேங்கிறாரு முத்து. இதுக்கு மேல எப்படி மறுத்த சொல்றதுன்னு நினைக்கிற மீனா. சரிதான், நானும் தப்பு சொல்லல. நீங்க போகலன்னு வைங்களேன், அவங்களே பேசி முடிவுக்கு வந்துருவாங்க. அந்த முடிவுல யாருக்கு பாதிப்பு வந்தாலும் நீங்க காரணமா இருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, நீ உன் தங்கச்சி வாழ்க்கைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற. நான் செல்வத்துக்காக பேச போய் அருண் என் மேல கோவச்சுக்கிட்டு அந்த கோவத்தை சீதா பக்கம் திருப்பிடக்கூடாதுன்னு அதை பத்தி தானே நீ பயப்படுறன்னு கேக்குறாரு முத்து. மீனா அமைதியா பாத்துட்டு இருக்க. அதே நேரத்துல நீ இன்னொன்னையும் யோசிக்கணும் மீனா. இந்த விஷயத்துல நான் செல்வத்துக்காக போகலன்னு வைய, சொந்தத்துக்காக ஃப்ரெண்டை உதறி விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. நமக்கு சீதாவும் முக்கியம், செல்வமும் முக்கியம். 2 பேரும் நல்லா இருக்கணும். ஆனா 2 தரப்புக்கும் பாதிப்பு இல்லாம என்ன பேச முடியுமோ அதை யோசிச்சு பேசுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா எந்த பதிலும் சொல்லாம அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. முத்து உட்கார, இல்லங்க நீங்க போனா நிச்சயமா பிரச்சனை தான் வருங்கிறாங்க மீனா. அருண் உங்க முகத்தை பார்த்தா சுமூகமா முடிக்கிற பிரச்சனையை கூட முடிக்க விட மாட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, நான் போய் தான் ஆகணும் மீனா, வேற வழி இல்லைங்கிறாரு முத்து. எனக்கு செல்வம் பல வருஷ ஃப்ரெண்டு, அவனை என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அப்படியே யோசனையை எழுந்து நிக்கிறாங்க. அப்ப நாளைக்கு நானும் வர்றேன்னு மீனா சொல்ல, நீ எதுக்குன்னு கேக்குறாரு. நீங்க செல்வானனுக்காக வர்றீங்க, நான் சீதாவுக்காக வர்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, கொஞ்ச நேரம் யோசிக்கிற முத்து, சரி வா நீ வா, என்ன ஏதாவது பாயிண்ட் சொல்லுவ, முடிஞ்ச அளவுக்கு பேசி செல்வத்துக்கும் பாதிப்பு இல்லாம சீதா வாழ்க்கைக்கு எதுவும் பாதகம் வராம பாத்துக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, ஓரளவுக்கு சமாதானம் ஆகி சரிங்கிறாங்க மீனா. கவலைப்படாத, எதுவும் தப்பா நடக்காது அப்படின்னு முத்து சொல்ல, சரின்னு தலையாட்டி வைக்கிறாங்க. நாளைக்கு நடக்க போற பேச்சுவார்த்தையில ஏதாவது தப்பா மாறிடுச்சு,
அந்த கோவத்தை அருண் சீதா கிட்ட தானே காட்டுவாரு அப்படின்னு பயத்தோட யோசிக்கிறாங்க மீனா. நேரா கிச்சனுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் மேல இருக்க பர்ஸ் எடுத்து அதுக்குள்ள இருந்து மொபைல வெளியே எடுக்கிறாங்க. சீதாவுக்கு கால் பண்ண சீதா படுத்திருக்கவங்க எழுந்திரிச்சு மொபைல் எடுக்கிறாங்க. சொல்லுக்கான்னு கேட்க எப்படி இருக்க சீதாங்கிறாங்க மீனா. இருக்கேங்கிறாங்க அவங்க. நாளைக்கு வக்கீல் கிருஷ்ணாராம் ஆபீஸ்ல சமாதான பேச்சு நடக்குதான், அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல அவரு சொன்னாருக்கா என்னையும் கூட வர சொல்லி இருக்காரு அப்படின்னு சீதா சொல்ல உன்னை எதுக்கு வர சொன்னாருன்னு மீனா கேக்குறாங்க. வர சொன்னாரு, நான் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சீதா சொல்ல என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா பேசுறேன்னு மீனா கேக்குறாங்க. நீ கேட்ட மாதிரி தான் நானும் அவர்கிட்ட கேட்டேன், நான் எதுக்கு வரணும்னு. அதுக்கு அவரு வந்து பாரு அப்பதான் உன் மாமா ஆளுங்கெல்லாம் எவ்வளவு மோசம்னு உனக்கு தெரியும்னு சொன்னாரு. மாமாவையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப கேவலமா பேசுறாருக்கா, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல இதுக்குதான் நாளைக்கு நானும் அவரு அங்க போக வேணான்னு சொன்னேன். ஆனா அவரு செல்வானனுக்காக போய் தான் ஆகணும்னு சொல்றாரு. சொந்தக்காரங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுத்துட்டாங்கிற பேச்சு வந்துடக்கூடாதுன்னு வேற சொல்றாருங்கிறாங்க மீனா. மாமா பண்றது ஒன்றும் தப்பு இல்லையேக்கா அப்படின்னு சீதா சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த விஷயத்த பொறுத்தவரையிலும் உன் மாமா மேல எந்த தப்புமே இல்ல சீதா அப்படின்னு மீனா சொல்ல அது எனக்கு தெரியும்க்கா, இவர் தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. என்ன பண்றது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க சீதா. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். நானும் நாளைக்கு வக்கீல் ஆபீஸ்க்கு வர்றேன். என்ன ஒண்ணு அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கணும், இல்லன்னா நானும் நீயும் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல ஆமாங்காங்கிறாங்க சீதா. சரி இந்த விஷயத்தெல்லாம் எதையும் நீ அம்மா கிட்ட சொல்லாத, அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல இல்லக்கா நான் எதுவும் சொல்லலைங்கிறாங்க சீதா. சரி சீதா நாளைக்கு பார்க்கலாம், நீ எதை பத்தியும் யோசிக்காம தைரியமாயிரு, நான் வைக்கிறேங்கிறாங்க மீனா. சரிக்கான போனை கட் பண்றாங்க சீதா. ஆளுக்கு ஒரு பிரச்சனை, ஆனாலப்பட்ட ரோகிணிய இப்ப பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கலங்கி நிக்கிறாங்க. அண்ணாமலையோட கையெழுத்து வரலன்னு மனோஜ் ரூம குப்பை கிடங்க மாத்திட்டு இருக்காரு. விஜயா ஒரே டென்ஷனோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்களுக்கு வேற வேற டென்ஷன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.